அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி 3ஆம் ஆண்டு மாணவி ஆர் சுமையா. என்னுடைய கேள்வி, நீங்கள் நெஞ்சின் மீது தக்பீர் கட்டுறீங்களே, இதற்கு ஆதாரம் இருக்கின்றதா? தக்பீர் கட்டுறது ஒரு முக்கியமான முதல் காரியம். அதுதான் முதல் காரியம். சரியா இருந்தா தான் எல்லாம் சரியா இருக்கும். தக்பீர் கட்டுறதை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான நடைமுறைகளை இந்திய முஸ்லீம்கள் நீங்க பார்க்கலாம். 90% முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னா, தொழும்போது தொப்புளு கீழே கையை கட்டிக்கிறாங்க. ஆண்கள், பெண்கள் நெஞ்சிலாம் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னா, இப்படி தக்பீர் கட்டி தொப்புளு கீழே கொண்டு போய் தக்பீர் கட்டிக்குவாங்க கையை. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, நெஞ்சில தான் கட்டணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நெஞ்சில தக்பீர் கட்டணும்னு சொல்றீங்களா, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேள்வி கேட்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்டது என்னன்னு கேட்டா, தொழும்போது நெஞ்சில தக்பீர் கட்டணுங்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, சஹீஹுல் புகாரியில ஒரு ஆதாரம் இருக்குது. புகாரியில 740வது ஹதீஸ்ல இருக்குது. 740ல என்ன இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உத்தரவு போடுறாங்க. தொழும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, உங்களுடைய வலது கை இருக்குல்ல, வலது கைய இடது கை இருக்குல்ல, அந்த இடது கையுடைய இந்த இடத்துல, அதாவது என்ன பேரு, குடங்கைன்னு சொல்லுவாங்க. குடங்கை கைக்கு பல, இது கப்பும்பாங்க அரபில, இது ருசுகும்பாங்க, இதுக்கு பேரு சாயுதும்பாங்க. இப்படி கைக்கு பல வகையான பேர் இருக்குது. இந்த கைய எங்க வைக்கணும், இங்க வைக்கணுங்கிறாங்க. வலது கைய இங்க வைக்குமாறு கட்டளை இடப்பட்டோம். இங்க வச்சு தொப்புள்ள கட்டுக்க வைப்போம். தொப்புளு கீழே இங்கதான் வைக்கணும் கைய, தொப்புளு கீழே கட்டுக்க வைப்போம். யாராலே ஏறாது. அதாவது இது நெஞ்சில கட்ட சொல்லி நேரடியா இருந்த ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஹதீஸ் 740வது ஹதீஸ் நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். வலது கைய இந்த இடத்தில் வைக்கணும். இந்த இடத்துல வச்சீங்கன்னா கண்டிப்பா அது என்ன செய்யாது, தொப்புளுக்கு இப்படி போவாது. இப்படி வச்சாங்கன்னா தொப்புளுக்கு இப்படி ஓட்டலாம். இப்படி கைய வச்சாங்கன்னா தொப்புளு கீழே கொண்டு போயிடலாம். இது இங்கேயில வைக்க சொல்றாங்க. ஊறுகை வேண்டா போகும், தொப்புளுக்கு போறது என்ன செய்யும், ஊறுகை வேண்டாம். இப்படி கைய இப்படி தான் போகும். இதா தக்பீர் கட்டுறது, இந்த மாதிரி வேண்டா போகலாம். அப்ப நம்ம புகாரில வரக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் எங்கே தக்பீர் கட்டணும் என்பது பற்றி வர்ற ஹதீஸ்லயே ரொம்ப வெயிட்டான வலுவான ஹதீஸ் எதுன்னு கேட்டா அந்த ஹதீஸ் தான், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப இந்த கையை இங்கதான் வைக்கணும்னு வச்சிருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா அது நெஞ்சில தான் இருக்குமே தவிர தொப்புள்ள இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆதாரம் புகாரில. அதுக்கப்புறம் முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஆதாரம் இருக்கு. முஸ்னத் அஹ்மதுல 20962 அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹுல்பு தாயின்னு ஒரு சஹாபி, ஹுல்பு என்ற பெயரில் ஒரு நபி தோழர், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததை பார்த்துட்டு நமக்கு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதாங்கன்னு சொல்லிட்டு அந்த கையை வச்சதை சொல்லி காட்டாம செஞ்சு காட்டுறாரு. எப்படி காட்டுறாருன்னு கேட்டா, இதன் மீது வைத்து நெஞ்சில வைத்தார்கள். சின்ன பிள்ளைக்கு புரியுற மாதிரி வலது கையை இடது கையில வைத்து நெஞ்சில வைத்தார்கள் சொல்லாம அவர் எப்படி சொல்லி காட்டுறாருன்னு கேட்டா, அடுத்த தலைமுறைக்கு சொல்லி காட்டுறாரு. இதுல வச்சு நெஞ்சில வைப்பாங்கிறாரு. பச்சை பிள்ளைக்கு சொல்லி தர்ற மாதிரி சொல்றாரு. அந்த வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டா, எலவு ஹாதிஹி, இதை வைப்பார்கள். இதைங்கிறது வலது கையை காட்டுறாராம். அலா ஹாதிஹி, இதன் மீது வைப்பார்கள், இடது கையை காட்டுறாரு. இதன் மீது வைப்பார்கள். அதுக்கப்புறம் அப்புறம் எங்க வைக்கிறாங்க, அலா சத்ரிஹி, நெஞ்சில வைப்பாங்க. இது மேல வச்சு நெஞ்சில வைப்பாங்க. நேரடியா இருக்குது. இது 20962 அகமதுல இருக்குது. அப்ப நெஞ்சில கை கட்டுறதுக்கு புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது மறைமுகமாக நெஞ்சில கட்டணும் என்பதை சொல்கிறது. முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது தெளிவான வார்த்தைகளை கொண்டு நெஞ்சில கை கட்ட வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் பெரும்பாலான முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்படி தொப்புளுக்கு எல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க, நெஞ்சில கட்ட மாட்டேங்கிறாங்க. அது தவறு. அது போக
இன்னொரு ஹதீஸ் இருக்குது இப்னு ஹுசைமாவுல, அது பலவீனமான ஹதீஸ், அதை நம்ம சொல்லக்கூடாது. நெஞ்சில கட்டுறதுக்கு இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அது ஆதாரமா நம்ம சொல்ல மாட்டோம். தவறான ஒரு ஆள் வர்றாரு, நாம் ஆதாரப்பூர்வமா சொல்ற ஹதீஸ் ரெண்டு தான். புகாரியில வரக்கூடிய அந்த ஹதீஸ், இங்க பிடிக்கிற ஹதீஸ் ஒண்ணு, முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ். அதனால நெஞ்சில கட்டுறதுக்கு நல்ல வெயிட்டான வலுவான உறுதி